Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு குயிக் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கு யூஸ் பண்ணி கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கிழங்கு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வடை கம்பி இல்லை இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத்தாக இறங்குச்சுன்னா கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம அதை தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு அரைச்சி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கணும். அடுத்ததாக மிக்சர் ஜாரில் 200 கிராம் அளவுக்கு உடச்சக்கல்லையை போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய், ஃப்ளேவருக்காக நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா இன்னும் ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஏற்கனவே நம்ம கிழங்குக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை நான் 2 உடச்சி சேர்த்துருக்கேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் கசகசா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததான் அதே மிக்சர் ஜாரில் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கக்கூடிய கிழங்க சும்மா 2 சுற்று பல்ஸ் மோடில் வச்சா கூட ஓகே, மசிச்சு மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்மாஷர் வச்சு கையில் மசிச்சாலும் ஓகே. அதையும் சேர்த்து இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய உடச்சக்கடலை பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க வருதான்னு பார்க்கணும். உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உடச்சக்கடலையை பொடிச்சு சேர்த்துக்கணும். எனக்கு இந்த கிழங்குக்கு 1/4 கிலோ அளவு கிழங்குக்கு 200 கிராம் உடச்சக்கடலை பொடி கரெக்டாக இருந்தது. உருண்டை பிடிக்கும் போது கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். உருண்டை மேலே வந்து ஸ்மூத்தாக இருக்கும் கோட்டிங். இது மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேக விட்டு திருப்புங்க. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. வேகும் போது ஸ்டவ் வந்து மிதமான தீயில் வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அதோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கின ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான கோலா உருண்டை சேனைக்கிழங்கு பயன்படுத்தி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.